சித்தார்த்தோட சாவ தடுத்து நிறுத்த ஒரே ஒரு வழி இருக்கு பொம்மி. இனி எனக்குள்ள இருக்கிற எச்சினிக்கும் நடக்க இருக்கிற சம்பிரதாய சடங்க நடுஜாமத்துல உருவாக்கி தரணும். ஏ பொம்மி, உருவாக்கி தர்ற அந்த நடுஜாமத்துல நானும் எச்சினியும் நினைச்சதை அடைஞ்சிருவோம். அதே நேரத்துல அந்த சித்தார்த்த துடிக்க துடிக்க கொண்டுடுவேன். ஹே பொம்மி, ராணி, என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினதுக்கு உங்க 2 பேருக்கும் இதுதான் தண்டனை. உங்க 2 பேரோட உயிரா இருக்கிற சித்தார் செத்துட்டாலே நீங்களும் செத்த மாதிரிதான். நீங்கள 3 பேரும் நான் எச்சினி நினைச்சு எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டீங்க. ஆனா நான் உண்மையான நம்பூதிரி. நம்பூதிரியா? எழுதி வச்சுக்கோங்க, இனி உங்க 3 பேரோட அழிவை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஐயோ, நீங்களை எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ நம்பூதிரியா, இருங்க ஐயா. நீங்க ருத்ராட்சம் போட்டுட்டு சிவபெருமான் மாதிரி காட்சி தரீங்க. சும்மா லூலுலாக்கி சொன்னாங்க ஐயா. இருங்க ஐயா. ஐயோ நம்பூதிரியா, எல்லாம் போச்சு. என்ன பயத்துல உளறேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க 2 பேரும் பயத்துல யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறி கொட்டிட்டீங்களே. ஐயோ சாரி தம்பி, எனக்கு பயத்துல உடம்பெல்லாம் தந்தி அடிக்குது. அதான் பாக்குறவங்க எல்லார்கிட்டயும் உண்மையை உளறி கொட்டிட்டு இருக்கு. போங்கக்கா. ஐயோ என்ன தம்மனா இது? இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ வரிசையா ஒவ்வொருத்தருக்கா தெரிய வருது. முதல்ல உங்க மாமா, அப்புறம் இந்த ஜான்சி, இப்ப இந்த நம்பூதிரி. ஐயோ இப்ப என்ன பண்றது? சரிக்கா, வாங்க நாம போய் நம்பூதிரியை சமாதானப்படுத்துவோம். வாங்க வாங்க வாங்க. நம்பூதிரியா நில்லு. இனிமே இந்த நம்பூதிரி உயிரோடு இருந்தா அது நமக்கு ஆபத்து. இப்படி பண்ணிட்ட சித்தப்பா, சொல்றத மட்டும் செய்யுங்க. சீக்கிரமா போய் வண்டி எடுத்துட்டு வாங்க. வண்டி எடுத்துட்டு வரணுமா? வண்டி எடுத்துட்டு வந்து இப்ப நாம எங்க போறது? ஐயோ சித்தப்பா, இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. போற போக்குல நான் எல்லாத்தையுமே சொல்றேன். போய் வண்டி எடுங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமன்னா. யோ, இப்ப நீ போய் வண்டி எடுத்துட்டு வரல, எனக்கு இருக்கிற பதட்டத்துக்கு உன்னை நான் ஏதாவது பண்ணிடுவேன். போயா போங்க. எடுத்துட்டு வரேன்க்கா. மூச்சு இருக்கு. செத்து தொலையட்டும். மொபைல் நாட் ரீச்சபிள்னு வருது. ஜான்சி மேடம்,
ஐயோ ஜான்சி மேடம், என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு உங்களுக்கு? பத்மநாபன் சார், நீங்க தான் கடைசி நேரத்துல ஆதாரத்தை டிலீட் பண்ணி எனக்கு அவுத்துட்டீங்க. நான் பொம்மையை கொன்ன இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ ரெக்கவர் பண்ணி ஆதாரத்தை கலெக்ட் பண்ணேன். பணம் சாவித்திரி பணம் கொடுத்து அந்த ஆதாரத்தை வாங்கிட்டா. அதுவும் போச்சுன்னு நினைக்கும் போதுதான் ராணி சித்தாரத்துக்கு கல்யாணம் நடந்த மண்டபத்துல பாம்பைக்கு வந்த ரவுடியை பிடிக்கும் போது அவன் கையில இருந்த செல்போன் கிடைச்சிச்சுல்ல, அத கூட நீங்க தமன்னா போன் சொன்னீங்களே. ஆமா மேடம், ஆமா. அதுல பொம்மையை கொலை பண்ண ஆதாரம் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு போகும்போதுதான் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு ஆச்சு. அப்போ உங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணவங்க ஒருவேளை அவங்களா இருப்பாங்களோ? மேபி இருக்கலாம் சார். சாவித்ரி, ராகவரன், தமன்னா 3 பேருமே வீட்ல இல்லைன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளம்பி வரும்போது யாராச்சும் உங்களை பார்த்தாங்களா, தெரியுமா? இல்ல மேடம், யாரும் பார்க்கல. நான் இங்க வந்தது யாருக்குமே தெரியாது. பத்மநாபன் சார், நீங்க ராணியை கடைசி எப்ப பாத்தீங்க? ஒரு 1 ஹவருக்கு முன்னால ராணி வீட்டுக்கு வந்தா மேடம்.